ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யுனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஹங்கர் கொஷின்ஸ் மாதிரியே டாக்ஸேஷனுக்கும் சேம் லைக் தட் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹங்கர் கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் May 26 attempt. ஸோ இது எப்படின்னா ட்ரெண்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பாஸ்ட் அனலைசிஸ்லாம் பண்ணி இந்த கொஷின்ஸ் இந்த அட்டம்ப்ட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க? இப்போ நான் பிளாங்காக ஃபீல் பண்ணுறேன், எதுவுமே நான் இப்போ வரைக்கும் ப்ரிப்பேரே பண்ணலைன்னா நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். அண்ட் தென் நான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ தான். அண்ட் தென் தேர்ட் நான் இந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன தான் நான் டேக்ஸ் சம்ஸ்லாம் போட்டு பார்த்தாலே எனக்கு மெஸ்ஸியாகவே ஃபீல் ஆகுது, ஒன்றுமே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ நம்மளுக்கு காமனாக இருக்கிறனால எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டல் இன்கம் கொஷினும் கேட்பாங்க, நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஷினும் கேட்பாங்க. இது ரெண்டுமே நியூவாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னென்னா ஏதாவது ரொம்ப ரேராக கொஷின் பேப்பர்லேயே ஒரு 3 to 4 கொஷின்ஸ் தான் நியூவாக இருக்கும். மீதி இருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 40 மார்க்காவது ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ எப்படி அந்த 40 மார்க் எப்படி எடுக்கலாம் ஈஸியாக அப்படின்னா, நீங்கள் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர், எம்டிபி, ஆர்டிபி இல்லை ஏதாவது ரொம்ப ஃபேமஸான கொஷின் பேங்க் ஃபுல்லாக கவரேஜ் கொடுக்குது அப்படின்னா அது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும், அதாவது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ட்விஸ்டடாக இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இன்டெகிரேட் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு கொஷினாக கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் இதனால் சால்வ் பண்ணுறனால உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த 2 கொஷினையுமே கிராக் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறது. சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாப்டர்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்கம் டேக்ஸ் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இன்கம் டேக்ஸில் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எப்போவுமே டோட்டல் இன்கம் கொஷின் வரும். ஸோ செகண்ட் கொஷினாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு டாபிக், அதாவது நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைக்காலஜியோட ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பயந்துடாதீங்க, அதுக்கப்புறம் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் 90% அதாவது இந்த லெசன்லேருந்து வரும். ஸோ இந்த டைம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், அதாவது அந்த எஃப்டிஎஸ், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், ரெசிடெண்ட்டுக்கு என்னது, ஆர்டினரி அண்ட் நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டு, நான் ரெசிடெண்ட்டு, இவங்களுக்குலாம் எப்படி டேக்ஸபிள் பண்ணுவீங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்குன்னு சொல்லி கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த டைம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டிடிஎஸ், டிசிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸ், இது எப்போதுமே என்ன அப்படின்னா ரொம்ப ரேராக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடிஎஸ், டிசிஎஸ் கேட்பாங்க. அதை விட ரொம்ப ரேராக தான் அட்வான்ஸ் டேக்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ அட்டம்ப்டாக நம்மளுக்கு டிடிஎஸ் மட்டும் தான் கேட்டுட்ருக்காங்க. இல்லை, டிசிஎஸ்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க, அட்வான்ஸ் டேக்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது 3யுமே கம்பைன் பண்ணி எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்துட்டு போங்க. 4 மார்க்ஸ் சும்மாவே கிடையாது, ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அதே டைம் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நிறையா இருக்கும் தான், பட் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்க்காம நீங்கள் இன்கம் டேக்ஸில் கண்டிப்பாக உங்களால் கோத்ரூ பண்ண முடியாது கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ நீங்கள் இது படிச்சிட்டிங்கன்னா இது கம்பைனாக இந்த 2 கொஷினும் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிடிஎஸ், டிசிஎஸ் நீங்கள் கம்பைன் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஓகே. தென் ஹெட்ஸ், எப்போதுமே நம்மளுக்கு ஹெட்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ஒன்று சேலரி ஆர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட கேட்பாங்க, ஆர் சேலரி ஆர் கேபிட்டல் கெயின்ஸோட கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். ரொம்ப ரேராக கிளப்பிங் ஆர் பிஜிபிபி ரொம்ப ரேராக தான் வரும். சரியா? டன். ஸோ அந்த கிளப்பிங் இதோடையும் கம்பைன் ஆகிருக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டாக 4th கொஷினோடையும் கம்பைன் ஆகிருக்கும். செட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டவும் இந்த 35 ஐடி இருக்கும்ல, ஸோ அந்த டைம் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ், அந்த டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரெசென்ட்டிவ் அண்ட் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப ஒர்க்கிங்ஸ்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் ஒர்க்கிங் நல்லா கொஞ்சம் க்ரூஷியலாக படிக்கணும். அதில் இருக்க குட்டி குட்டி நோட்ஸ் நிறையா இருக்கும் அதில். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வீடியோ கூட நான் கீழே வந்து கொடுக்குறேன். இன்கம் டேக்ஸ்க்கும் சரி, ஜிஎஸ்டிக்கும் சரி, நான் பிளேலிஸ்ட் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இதே மாதிரி நான் தமிழில் தான் நடத்தியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கல, எனக்கு குயிக்காக ரிவிஷன் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக ரிட்டர்ன்ஸ் வந்தோம் அப்படின்னா, எப்போதுமே இன்கம் டேக்ஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாடலில் ஒன்று கேட்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வித் ரீசன்ஸ். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று தியரி கொஷின் மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த டைம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸை விட இதுக்கு தான் வந்து ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏபிசிடின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து ஐடி ஃபைல் பண்ணலாமா, இவங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேன் இவங்க வந்து லிங்க் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸில் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இன்கம் டேக்ஸ். ஓகே, ஸோ கமிங் டு த ஜிஎஸ்டின்னு பார்த்தோன்னா, ஸோ எப்போதும் போல் நம்மளுக்கு ஜிஎஸ்டி பேபிள் கொஷின் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஐ எம் 90% ஷுர் தட் இந்த வாட்டி வேல்யூ ஆஃப் சப்ளையை தவிர, அதாவது அதில் ரொம்ப நீங்கள் லைட்டாக அதோட கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க, சும்மா ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. பட் 90% வந்து ஐடிசி ஆர்சிஎம் எக்ஸம்ஷன்ஸ் இந்த 3 திங்ஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்து கேட்பாங்க தெரியுமா. பர்டிகுலர்ஸ் கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சப்கொஷன்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இது வந்து டேக்ஸபிளா இல்லையா, ஐடிசி அவைல் பண்ணலாமா இல்லையா, எக்ஸம்டட் ஆர் டேக்ஸபிள். ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஐடிசி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி ஐடிசி அண்ட் ஆர்சிஎம்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸம்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக நான் வந்து பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா வந்து எஃபோர்ட் போட்டு எக்ஸிபிஷனும் நடத்தியிருக்கேன். ஸோ அதை விட்டுறாதீங்க. எக்ஸம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தனியாகவும் கேட்பாங்க, எம்சிக்யூலேயும் வரும், இந்த ஜிஎஸ்டி பேபிள் கொஷின்லேயும் வரும். ஸோ எக்ஸம்ஷனும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த வாட்டி டைம் ஆஃப் சப்ளை விட பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வீடியோவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 4 மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்த வாட்டி. அண்ட் தென் இந்த மாதிரி ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் சாப்டரையும் வால்யூம் 2ல் இருக்க தியரியெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்னா, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் லெசன் இருக்கும்ல, அதாவது ஏஜென்ட்னா என்ன வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரிட்டர்ன் சாப்டர் மஸ்ட்டு, இவே பில்லு, டிடிஎஸ் டிசிஎஸ். ஓகேவா? ஸோ 4 சாப்டரையும் பார்த்துக்கோங்க. எல்லா பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் கீழே. ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு சிரமமுமே கிடையாது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் பேசிக்ஸ் இருக்கும் இல்லையா, பேசிக்ஸ் அண்ட் சப்ளை. ஸோ அந்த சாப்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த வாட்டி. அதில் சும்மா ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு 4 கொஷின்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ரிப்பீட்டடாக மாறி மாறி வரும். ஸோ அந்த சாப்டர் 1ம் சாப்டர் 2வும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சாப்டர் 1 வந்து ஹையாக சான்சஸ் டு ஆஸ்க் இந்த வாட்டி. ஓகே. ஸோ இதுதான். திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் வீடியோ. எல்லா ஹங்கர் ஏரியாஸ் எல்லாமே சொல்லிட்டேன் இந்த வாட்டி. ரொம்ப வந்து பசியாக காத்துட்ருக்கேன் இந்த ஏரியாஸ் எல்லாமே. ஸோ மிஸ் பண்ணாமல் இது எல்லாமே வந்து நம்ம குக் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் அதனால் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.